பட்டாணி மர்மம். ஒரே கொட்டையில் இருந்த 5 பட்டாணிகள் நடுத்தெருவில் பேசிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு பட்டாணியும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பட்டாணி எப்போதும் இன்னும் அதிக மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. முதல் பட்டாணி கேட்டது, நான் இந்த மண் மேலே வளர்வதை கண்டு மகிழ்கிறேன். ஆனால் நீ எப்படிச் சோராது வாழ்விலே இத்தனை மகிழ்ச்சி அடைகிறாய்? மகிழ்ச்சியான பட்டாணி சொன்னது, எப்போதும் நிகழ்வுகளின் நல்ல பகுதிகளை பார்த்தால் வாழ்க்கை அழகாக்கும். இரண்டாவது பட்டாணி ஆச்சரியமடைந்து, நாம் ஒத்த விதை, ஆனால் எங்களுக்கு இப்படி ஆற்றல் இல்லையே என்றது. சிரித்தபடி மகிழ்ச்சியான பட்டாணி பதிலளித்தது, நமது எண்ணங்கள் நம் உணர்வுகளை வடிவமைக்கும். எனவே நான் என் மனதில் நல்ல எண்ணங்களையே வளர்க்கிறேன். அதனைக் கேட்டபின் மற்ற பட்டாணிகளும் நிம்மதி பெற சரியான ரகசியத்தை அறிந்தனர். ஒருநாள் மழை பெய்ததும் எல்லா பட்டாணிகளும் பூமிக்குள் சென்று புதிய செடிகளாக மாறினர். புதிய செடிகளில் மகிழ்ச்சியான பட்டாணியின் செடி மிகவும் பசுமையாகவும் உயர் ஆகவும் வளர்ந்தது. மற்ற செடிகளும் அழகு சார்ந்ததாக இருந்தாலும் மகிழ்ச்சியான செடிதான் தோட்டத்திற்கே பேரழகு கொண்டு வந்தது. அதன் மகிழ்ச்சியான வாழ்க்கை மற்ற செடிகளுக்கும் நல்வாழ்க்கைக்கு உதாரணமாக இருந்தது. அத்தோடு தோட்டத்திற்கு பார்ப்பவர்களும் அது உண்மையான மகிழ்ச்சியின் மகத்துவத்தை உணர வைத்தது. இந்த கதை உள்மனதில் வளர்த்துக் கொள்ளும் எண்ணங்களின் மகத்துவத்தைப் பற்றி மெல்லிய தத்துவத்தை கூறுகிறது.